தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எங்களை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு. நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் ஆபத்து. ஆமா, அவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அந்த மந்திரி தலைமையில எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. ஒரு நாடு முண்டாட்டி கடத்திட்டு போயிட்டான். எது வேணாலும் செய்வானுங்க, படுவாவி பசங்க. இந்த நேரம் நம்ம இங்க இருக்குது அவனுக்கு தெரிஞ்சு போனாலும் போயிருக்கும். தெரிஞ்சு போயிருக்குல்ல சார், தெரிஞ்சு போச்சு. எப்படிடா? அப்புறமா சொல்றேன். இந்நேரம் நம்மள க்ளோஸ் பண்றதுக்கே திட்டம் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் மீறி நம்ம சாட்சிகளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறதுல தான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. நம்ம உயிரை கொடுத்தாவது இதை செய்யணும்டா. ஆமா, உங்களை விட எனக்கு அவனுங்களை ரொம்ப நல்லா தெரியும். நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ராக்கி சார், மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க வந்து இறங்கிருக்காங்க சார். வெரி குட். நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்ப புறப்படுறாங்க, எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய் தாமு, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. எந்த கார்ல உங்களை கூட்டிட்டு வந்தனோ அதே கார்ல உங்களை மறுபடியும் ஏத்துறேன். அத அவனுங்க பாத்துருவானுங்கன்ற. எஸ், இவங்களை ஏத்திக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுறேன். அவங்க யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டி இவங்களை இறக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என் காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கிடையில நீங்க என்ன பண்றீங்க, வேற ஒரு கார்ல உங்களை ஏத்துறீங்க, நேரா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. எல்லாம் கரெக்டா? உன்னோட கார்ல தான் எல்லா சாட்சிகள் இருக்குன்னு உன்னை சேஸ் பண்ணுவானுங்க. அதனால உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணுவானுங்க. அப்படி ஏதாவது நடந்து உன் உயிருக்கு, டேய், ஏன் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தி கவலைப்பட்டு இருந்தா காரியம் நடக்காது. எப்படியாவது இந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும், அந்த குற்றவாளிகள் தூக்குல தொங்கணும். இதுதான் நம்ம லட்சியம். அப்பா நான் போறேன்டா. டேய், இது சாவோட விளையாட்டு. வந்தா வெற்றி, போனா உயிர். அந்த உயிர் என் உயிரா இருக்க கூடாதா? தியாகம் பண்ணதுக்கு உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா, எனக்கு கிடையாதா? ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னா அதுக்கு நான் தான்டா கரெக்ட். 6 பிள்ளைங்களை பெத்துட்டு எங்க அம்மா அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு போனா கொஞ்சம் பாரமாவது குறையும். ஆனா நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளடா. உங்க போராட்டத்துல நானும் ஒருத்தி. இத நான் செய்யக்கூடாதா? நான் எப்படி கார் ஓட்டணும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நான் போறேன். எதுக்கு நமக்குள்ள போட்டி? சீட்டுக்குள்ளிக்கு போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்க போட்டோம். ஓகேயா? சூப்பர் மேட்டர். இது எங்க எல்லாருக்கும் ஓகே. சீட் எழுது. டேய், முதல்ல என் பேர் எழுதுறா. டேய், என் பேர் எழுதுறா. அம்மா, இதுல ஒரு சீட் எடுங்க. எடுங்கம்மா. என்னம்மா, யார் பேர் வந்திருக்கு? விஜய், உன் பேர் வந்திருக்கா. நீ தாண்டா ஜெயிச்சிருக்க. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அப்படியே தான் ஆனா கூட இந்த பசங்க எல்லாம் உன்னை என்ன விட அன்பா பாத்துக்குவாங்க. இத பாருமா, லாயர் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, உயிரோட வாடுறது மட்டும் வாழ்க்கை இல்ல, ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம உயிரை கொடுக்கறதும் வாழ்க்கை தானே. நான் வரமா. விஜய், சார், இன்னைக்கு நீங்களாம் சொல்ல போற சாட்சியில தான் எங்க போராட்டத்தோட வெற்றியே இருக்கு. தம்பி, இது உங்க போராட்டம் இல்ல, நம்ம போராட்டம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்ய கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான். இது வரைக்கும் நான் மனுஷனா இல்ல, ஆனா இன்னைக்கு நான் மனுஷனை நிரூபிச்சு காட்டுறேன். சாகிறதுக்கு முன்னால நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வாங்க போகலாம். வாங்கலையா? பாக்கி சார், TMJ 162 ஒயிட் அம்பாஸ்டர் கார்ல அவங்க புறப்பட்டாங்க சார். ஓகே. ஹலோ ராமு, நான் செங்கல்பட்டு தோட்டத்துல பேசுறேன். TMJ 162 ஒயிட் அம்பாசிடர் கார் இப்ப மகாலய ரோட்ல வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல நமக்கு எதிரான சாட்சிகள் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட கோர்ட்டுக்குள்ள நுழையக்கூடாது.
ஆண்டி, எல்லாத்திலுமே அவன் பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காமா. கண்ணு கீழே போடுங்கடா. போடுங்கடா. யாரும் நம்பிச்சது? யாரும் நம்பிச்சது? இப்ப அவன் எங்க இருக்கான்? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப சொன்னேன் அவன் பேத்திக்கிட்ட முக்கியமான கேஸ், அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னு. அந்த தீர்ப்ப எழுத வந்திருக்க. யார்டா நீ? அருண் மேத்தாவோட சன். இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்ல போற தீர்ப்ப நானே எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு எழுத்து கூட மாறாம கோர்ட்ல நீ படிக்கணும். என் மனசாட்சிக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் எந்த தீர்ப்பையும் சொன்னதில்லை, இனிமே சொல்ல போறதும் இல்ல. நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரி, நீதியை நான் கொலை செய்ய மாட்டேன். உன்னை கொண்டுட்டா கோர்ட்டே இல்லாம போயிடுமா? இன்னொரு நீதிபதி வருவான், அவனையும் நான் தான் கொல்லணும். இதெல்லாம் வீண் வேலை. இது யாரு? உன்னுடைய ஒரே மகளோட ஒரே மகள், அதாவது உன் பேத்தி. இவளோட உயிரை நீ படிக்க போற தீர்ப்புலதான் இருக்கு. வேண்டாப்பா, என் பேத்தியை ஒண்ணும் பண்ணிடாது, அவளை என்கிட்ட கொடுத்துரு. நீதிபதி அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பாக்கலாம். இல்லன்னா அவ பணத்தை வச்சுக்கிட்டு பாசமலர் அழுக அழ வேண்டியதா. நீ என்கிட்ட நாணயமா நடந்துக்கிட்டா நானும் சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன். இதை விட்டுட்டு வேற விதமா உன் பேத்திய காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண, என் கையில இருக்கிற மிஷின் கன் உன் பேத்தி உடம்ப சல்லட கண்ணா தொலைச்சு. ஜாக்கிரதை. வேண்டாப்பா, நான் வேணும்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் பேத்தியோட வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். அவளை என்கிட்ட அப்படி சொல்றபடியே செஞ்சிடுறேன். வெரி குட். ஏய், பேப்பர் எடுங்கடா. இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நடந்துக்க போ. ஏய், நம்ம ராஜுவை கூட அனுப்புங்கடா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பார்க்கலாம். இந்த வழக்கை விசாரித்ததில் விஜய் என்ற வாலிபன் தலைமையில்
ஒரு பெரிய நக்சலைட் கும்பல் மாணவர்கள் என்ற போர்வையில் போராட்டம் என்ற பெயரில் ஒரு தேச விரோத செயலை செய்திருக்கிறார்கள் என்பதும் போலீசுக்கோ அரசுக்கோ தெரியப்படுத்தாமல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு எம்எல்ஏவையும் மற்றும் அருண் மேத்தாவிற்கு வேண்டியவர்களையும் கடத்தி சென்று கொடுமைப்படுத்தி வாக்குமூலம் வாங்கி பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் அமைச்சர் சுந்தரமூர்த்திக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் உண்டு என்பதற்கு ஒரு வீடியோ கேசட்டை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே கோடீஸ்வரர் அருண் மேத்தாவையும் அமைச்சர் சுந்தரமூர்த்தியையும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அல்ல என்று முடிவு செய்து விடுதலை செய்கிறேன். இப்படி நான் தீர்ப்பு கொடுக்கலன்னா என் ஒரே பேத்தி கொலை செய்யப்படுவார். இந்த நிலைமையிலதான் இப்ப நான் இருக்கேன். ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டத்துல அவங்க எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது என் பேத்தியோட உயிர் ஒண்ணு பெருசா தெரியல. ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்து 80 கோடி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கும் அருண் மேத்தாவிற்கும் மந்திரி சுந்தரமூர்த்திக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.